நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் அருண்குமார். ஜனநாயகம் திரைப்படத்தோட வெளியீடு இப்ப மிகப்பெரிய சிக்கலை சந்திச்சிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லலாம். ஜனநாயகம் திரைப்படம் வெளியீடு சிக்கல், இதுக்கு யார் காரணம்? இதுக்கு முழுக்க முழுக்க விஜய் அவர்களும் பட தயாரிப்பு நிறுவனமும் அவங்கள சுத்தி இருக்கிற அரசியல் ஆலோசகர்களும் இவங்க தான் காரணம். ஏன்னா அவங்களோட ஆலோசனையின் படிதான் இந்த மாதிரியான ஒரு முடிவுக்கு போயிருப்பாங்க. ஏன்னா விஜய் அவர்கள்ட்ட ஆலோசனை பண்ணாம இந்த கேஸுக்கு பட தயாரிப்பு நிறுவனம் போயிருக்க வாய்ப்பு கிடையாது. எப்படி கரூர் விஷயத்துல ஒரு இடியாப்ப சிக்கல்ல இவங்களே போயிட்டு மாட்டிக்கிட்டாங்களோ அதே போலதான் ஜனநாயகம் திரைப்படத்திலையும் இடியாப்ப சிக்கல்ல இவங்களே போய் மாட்டிட்டு இருக்காங்க. சோ என்ன சிக்கல் இந்த திரைப்படம் வெளியாகிறதுக்கு? இந்த திரைப்படம் வெளியாகுமா ஆகாதா? எனக்கு தெரிஞ்சு இந்த திரைப்படம் எலெக்ஷனுக்கு முன்னாடி வெளியாகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப குறைவு. அதுலயும் இப்ப அளிக்கப்பட்டிருக்க தீர்ப்பு இதை மேலும் இடியாப்ப சிக்கலா மாத்திருக்கு அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும். ஏன்னா இவங்க படம் ரிலீஸ் பண்ணணும் 9ஆம் தேதி அப்படின்ற மாதிரி கோர்ட்ல கேஸுக்கு போனாங்க. ஆனா நீதிபதி கொடுத்த தீர்ப்பு மறு தணிக்கை பண்ணக்கூடாது, ஸோ உடனே சர்டிபிகேட் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்ட்ரா ஒரு பாயிண்டை சேர்த்துட்டாங்க. ஸோ அதுதான் அதுல ஒரு பிரச்சனையாக இவங்க மேல்முறையீடு சிபிஎஃப்சி தரப்புல போனாங்க. ஸோ சிபிஎஃப்சி தரப்பு மேல்முறையீடு போனாங்க. அங்கே அந்த தனி நீதிபதியோட தீர்ப்பை ஸ்டாப் பண்ணாங்க. ஸோ அவங்க மறுபடியும் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போனாங்க. சுப்ரீம் கோர்ட்டே என்ன சொல்லிடுச்சு, நீங்க ஹைகோர்ட்டுக்கே போங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுச்சு. இதை ஈஸியா சிபிஎஃப்சி தரப்புகிட்டே போயிட்டு நேரடியாக ரெக்வஸ்ட் பண்ணி மறுபடியும் என்னென்ன மாதிரி நீங்க மறு தணிக்கை செய்ய சொல்றீங்களோ அதெல்லாம் நாங்க செய்யறோம் அப்படின்ற மாதிரி சொல்லி முடிஞ்ச அளவுக்கு அவங்க கிட்ட அமைக்கபிளா பேசி முடிச்சிருந்தாங்க அப்படின்னா இது ஜனவரி 26க்குள்ளே ரிலீஸ் ஆகிறதுக்கான அதிகமான வாய்ப்புகள் இருந்திருக்கு. அதை விட்டுட்டு இவங்க அந்த சிபிஎஃப்சி தரப்பே நாங்க எதிர்த்து போறோம் அப்படின்ற மாதிரி போனதுதான் இது ஒரு பெரிய சிக்கலா முடிஞ்சிருச்சு அப்படின்ற மாதிரி சொல்றேன். இதுக்கு சின்னதா ஒரு எக்ஸாம்பிளா சொல்லலாம். விஜய் அவர்கள் திரைத்துறையில இருக்கிறதுனால ஒரு படத்தை வச்சே அவருக்கு ஒரு எக்ஸாம்பிளா சொல்லலாம். நீங்க எல்லாருமே சாமி திரைப்படம் பார்த்திருப்பீங்க. அதுல பெருமாள் பிச்சைன்ற ஒரு கேரக்டர் இருக்கும், ஆறுசாமின்ற விக்ரமோட கேரக்டர் இருக்கும். இவங்க 2 பேருக்கும் உள்ள ஒரு டீலிங் இருக்கும். அந்த டீலிங்னால பெருமாள் பிச்சை கிட்ட இருக்கிற ஒரு உதவியாளர் நேரடியா போயிட்டு போலீஸ் ஸ்டேஷன்ல ஆறுசாமி அவர்களை அதிகாரமா கூப்பிடுவாரு. அப்போ ஆறுசாமி கோபப்பட்டு பெருமாள் பிச்சைகிட்ட கத்துவாரு. இந்த சினாரியோவை நீங்க ஆறுசாமியை சிபிஎஃப்சியாவும் பெருமாள் பிச்சை அவர்களை விஜயாவும் அந்த நடுவுல உள்ள அந்த உதவியாளரை யாருன்னு சொல்லிட்டு நீங்களே முடிவு பண்ணிக்கங்க. அது உங்களுக்கே நீங்களே ஜட்ஜ் பண்ணிப்பீங்க. ஸோ அந்த மாதிரி பண்ணிட்டாங்க. ஸோ இவங்க போயிட்டு அதிகாரமா ஒரு அரசு அமைப்பு கிட்ட போயிட்டு அதிகாரமா செயல்பட்டாங்க அப்படின்னா அரசு அமைப்பு திரும்பவும் தன்னோட அதிகாரத்தை காட்டும். இவங்க ஈஸியா நிறைய பேர் ரிலீஸ் டேட் சொல்லிட்டு தான் சிபிஎஃப்சி கிட்ட போயிட்டு அந்த தணிக்கைக்கு போறாங்க. ஏன்னா அவங்களுக்கு எல்லாம் பெருசா அந்த படத்துல பிரச்சனைகள் இருக்காது, அதனால எளிதா கிடைச்சிரும். ஆனா இவங்க இந்த அரசியலை பேஸ் பண்ணி ஒரு படத்தை எடுத்திருக்காங்க. ஸோ இதுக்கு நிறைய பிரச்சனைகள் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. பொதுவாகவே விஜய் அவர்களோட திரைப்படத்துக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைகள் வந்துட்டே தான் இருக்கும். அது நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம். அப்படி இருக்கிற சூழல்ல 6 மாசம் இவங்க திரைப்படத்தை முடிச்சுட்டு அதை கடைசியில தட்கல் முறையில போயிட்டு இவங்க சிபிஎஃப்சியில தணிக்கைக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ அதுவே ஒரு காரணம். அதுக்கப்புறம் அவங்க சட்ட நடைமுறைகள் தான் சொல்றாங்க. ஒருத்தவங்க புகார் கொடுத்துருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இதுல மத ரீதியான ஒரு பிளவு ஏற்படுத்துற மாதிரியான காட்சிகள் இருக்கு அப்படின்ற மாதிரி இப்ப செய்திகள் வெளிவருது. ஸோ அதனாலதான் அதை எதையுமே கண்டுக்காம பிடி ஆஷா அவர்கள் தீர்ப்பு கொடுத்துட்டாங்க. ஸோ அதை ரத்து பண்றோம் அப்படின்ற மாதிரி இப்ப ஹைகோர்ட் சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இப்போ அதை சொன்னது அல்லாம இவங்க ஓகே நீங்க மறு தணிக்கைக்கு போங்க அப்படின்ற மாதிரி இதுல தீர்ப்பு கொடுத்துருக்கலாம். ஏன்னா இது மறு தணிக்கை பண்ணணுமா வேண்டாமா அப்படின்றதுதான் இதுல ஒரு கிளாரிட்டி ஆயிருக்கு. ஆனா இவங்க சிபிஎஃப்சி போனது தனி நீதிபதியோட தீர்ப்பை ரத்து செய்யணும் அப்படின்றது தான். ஸோ அவங்க அந்த கேஸுக்கான மெரிட்டை தீர்ப்பை கொடுத்துட்டாங்க. ஆனா தனி நீதிபதி அந்த கேஸோட மெரிட்டுக்கான தீர்ப்பை கொடுக்காம அவங்க எக்ஸ்ட்ரா பாயிண்ட் சேர்த்தது தான் இதுல பிரச்சனை ஆகி போச்சு. ஆனா இதுல நீங்க மறுதணிக்கையே பண்ணிடுங்க அப்படின்ற மாதிரி படக்குழுவுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா இந்த கேஸ் ஈஸியா முடிஞ்சு அமைக்கப்படா இன்னும் ஒரு 20 நாளைக்குள்ள ரிலீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு திரைப்படம் ஆனா இப்ப மறுபடியும் ஒரு இடியாப்ப சிக்கலுக்குள்ள போய் சிக்கிடுச்சுன்னு சொல்லலாம். ஏன்னா இவங்க மறுபடியும் தனி நீதிபதி விசாரிச்சு தீர்ப்பு கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அவங்களே அதாவது பிடி ஆஷாவே விசாரிப்பாங்களா இல்ல வேற ஒரு தனி நீதிபதி விசாரிப்பாங்களா அப்படின்றது தெரியல. அந்த தனி நீதிபதி விசாரிச்சு அதுக்கப்புறம் இவங்க பிரதிவாதி அதுக்கு விளக்கம் கொடுத்து இது எல்லாமே முடிஞ்சு இந்த நடைமுறைகள்லாம் முடியறதுக்கே ஒரு 15லேருந்து 20 நாட்கள் ஆயிரும். அதுக்கப்புறம் அவங்க மறுதணிக்கை போட்டு அந்த நடைமுறையை முடியறதுக்கு ஒரு 20 நாட்கள் 30 நாட்கள் ஆயிரும்.
இதுக்கு நடுவுல வந்து தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டுவிடும். அந்த தேர்தல் தேதி அறிவிச்சிட்டாங்க அப்படின்னா இந்த திரைப்படத்தை வெளியிடுறது ரொம்ப சிரமம். ஏன்னா வந்து இவங்க வந்து இந்த படத்துல வந்து அது பிரச்சனை துணியில எடுத்திருக்காங்க அப்படின்றதுனால இது வந்து மக்கள் கிட்ட இன்ஃபுளுயன்ஸ் பண்ணும் அப்படின்றதுனால தேர்தல் ஆணையம் கண்ட்ரோல்ல போயிடும் எல்லாமே. அதனால தேர்தல் ஆணையம் இந்த திரைப்படம் வெளியிடுறதுக்கு தடை விதிக்க வாய்ப்பு இருக்கு. அதனால இந்த திரைப்படம் வந்து ஆஃப்டர் எலெக்ஷனுக்கு அப்புறம் தான் வந்து ரிலீஸ் ஆகிறதுக்கான அதிகமான வாய்ப்பு இருக்கு. ஸோ இந்த திரைப்படத்தை வந்து ஈஸியாக இவங்க அமிக்கபுளாக வந்து போயிட்டு சிபிஎஃப்சி தரப்புக்கிட்ட ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டிருந்தாங்க அப்படின்னா இந்த திரைப்படம் எளிதில் வெளிவந்திருக்கும். ஏன்னா பராசக்தி திரைப்படத்துக்கும் வந்து 20 நிமிஷங்கள் வந்து அவங்க கட் பண்ணியிருந்தாங்க. ஏன்னா வந்து நிறைய காட்சிகள், முக்கியமான காட்சிகள்லாம் மியூட் பண்ணி அதே மாதிரி கட் பண்ணி இந்த மாதிரிலாம் பண்ணாங்க. அதுக்கு எல்லாமே வந்து பட தயாரிப்பு நிறுவனம் வந்து அக்செப்ட் பண்ணிக்கிட்டு அவங்க வந்து அதெல்லாம் கட் பண்ணிக்கிட்டு அதெல்லாம் வந்து ரிவைசிங் கமிட்டிக்கு போயிட்டு இவங்க அதுக்கேற்ற மாதிரி வந்து நிறைய கட்ஸ் வந்து பண்ணி வச்சிருக்காங்க. அதுக்கேற்ற மாதிரி இந்தந்த இடத்துல சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் பண்ணி வந்து அவங்க ஈஸியாக வந்து அந்த சொன்ன தேதியில வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க. இவங்களும் அதே மாதிரி வந்து கொஞ்சம் வந்து அவங்களோட கோஆபரேட் பண்ணி இந்த முடிவெல்லாம் எடுத்திருந்தாங்க அப்படின்னா இந்த திரைப்படம்ன்றது ஜனவரி 26 வந்து ரிலீஸ் ஆகியிருந்திருக்கும். ஆனா அதை விட்டுட்டு எப்படி வந்து பெருமாள் பேச்சை வந்து ஆறுசாமியை பகைச்சுக்கிட்டாரோ அந்த மாதிரி வந்து விஜய் அவர்கள் வந்து சிபிஎஃப்சி வந்து பகைச்சுக்கிட்டு அவங்க வந்து கேஸ் போடுறோம் அப்படின்ற மாதிரி போயிட்டாங்க. ஸோ நீங்க கேஸ் போடுறீங்களா, ஓகே நாங்களும் வந்து சட்ட ரீதியாகவே பார்த்துக்கிறோம் அப்படின்ற மாதிரி வந்து சிபிஎஃப்சி தரப்பு வந்து பண்ணிக்கிறாங்க. இப்ப இதுக்கு சீக்கிரமே ரெமடி தர்றதுக்கான ஒரே வாய்ப்பு என்னன்னா இவங்க அதாவது படக்குழு வந்து ஹைகோர்ட்ல கொடுத்த கேஸை வந்து வாபஸ் வாங்கணும். வாபஸ் வாங்கிட்டு இவங்க வந்து சிபிஎஃப்சி தரப்பு கிட்ட போயிட்டு நம்ம வந்து மறுதணிக்கை பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி ரெக்வஸ்ட் வைக்கணும். அதுக்கப்புறம் வந்து மறுதணிக்கை பண்றதுக்கு உடனே அவங்க கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா நீங்க தான் வந்து சட்ட ரீதியா போயிட்டீங்களே, ஸோ அங்கேயே பார்த்துக்குவோம், எதுக்கு வாபஸ் வாங்குறீங்க அப்படின்ற மாதிரி அவங்க கேட்பாங்க. ஸோ வாபஸ் வாங்குறதுன்றது பட தயாரிப்பு குழுவோட முடிவு. அவங்க வாபஸ் வாங்கினாலும் இந்த சிபிஎஃப்சி தரப்பு வந்து தணிக்கை வந்து உடனே செய்யணுமா, அதாவது மறு தணிக்கை உடனே செய்யணுமா அப்படின்றது வந்து சிபிஎஃப்சி தரப்போட அதிகாரத்துக்கு உட்பட்டது. அதனால இவங்க வந்து ரெக்வஸ்ட் பண்ணி கேட்கணும். அதுக்கப்புறம் வந்து மறுதணிக்கை குழு ஒன்று அமைக்கணும். அந்த மறுதணிக்கை குழுவோட உறுப்பினர்கள் எல்லாரும் சேர்ந்து ஒரே நேரத்துல பார்க்கணும். அதுக்கப்புறம் வந்து தணிக்கை வாரிய தலைவர் வந்து இதுக்கு சர்டிபிகேஷன் கொடுக்கணும். அப்புறம் தான் வந்து இவங்க ரிலீஸ் தேதியை அறிவிக்க முடியும். இந்த ப்ராசஸை சொல்லும் போதே இவ்வளவு நேரம் ஆகுது. ஸோ அதுக்கான ரிலீஸ் தேதியும் வந்து ரொம்பவே தள்ளி போகிறதுக்கான அதிகமான வாய்ப்புகள் தான் இருக்கு. ஸோ தேர்தல் நடைமுறைகள் வர்றதுனால இது கண்டிப்பாக வந்து தேர்தலுக்கு அப்புறம் தான் வந்து ரிலீஸ் ஆகிறதுக்கான அதிகமான வாய்ப்புகள் இருக்கு. இந்த சிக்கலுக்குள்ள இன்னொரு சிக்கலும் இருக்கு. ஏன்னா அமேசான் ஓடிடி நிறுவனம் வந்து நீங்க வந்து எப்ப வந்து நீங்க படத்தை தர போறீங்க, நாங்க வந்து போட்டாக்கணும், ஏன்னா வந்து நாங்க அந்த அளவுக்கு காசு கொடுத்துருக்கோம், நாங்க இந்த தேதியில வந்து இல்லைன்னா முன்னாடியாவது வேற படத்தை வாங்கியிருந்திருப்போம், உங்களை நம்பி வந்து காசை கொடுத்துட்டோம், அதனால வந்து நீங்க படத்தை வந்து ரிலீஸ் தேதியே சொல்லியே ஆகணும் அப்படின்ற மாதிரி, இல்லாட்டி நாங்க சட்ட நடவடிக்கை எடுப்போம் அப்படின்ற மாதிரி அவங்களும் ஒரு சைடே வந்து ப்ரெஷர் பண்றாங்க. ஸோ இது வந்து ஓடிடியில வந்து ரிலீஸ் ஆகுமா அதிகமான தொகை கொடுத்து அப்படின்ற மாதிரியான ஒரு பேச்சும் வந்து போயிட்டு இருக்கு. எனக்கு தெரிஞ்ச அதிகமான வாய்ப்பு அதுக்கு கிடையாது. ஏன்னா இது வந்து எலெக்ஷனை பேஸ் பண்ணி தான் எடுத்தாங்க. ஆனா அந்த எலெக்ஷனுக்கு முன்னாடியே வந்து ரிலீஸ் ஆகலை அப்படின்னா மேபி வந்து ஓடிடிக்கு போடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இருந்தாலும் வந்து ஓடிடி வேணாம் அப்படின்ற மாதிரி தான் வந்து விஜய் அவர்கள் முடிவெடுப்பார் அப்படின்ற மாதிரி தோணுது. இருந்தாலும் இது வந்து தயாரிப்பு தரப்போட முடிவு. இதுக்கு வந்து என்ன ரெமெடி கிடைக்க போகுது அப்படின்றது தெரியல. ஸோ பார்க்கலாம் எப்படி வந்து ரிலீஸ் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த ஒரு விஷயத்தை தான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிச்சேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சா லைக் பண்ணுங்க, எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. கேஜி பெர்ஸ்பெக்டிவ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.